ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிந்த வரைக்கும் ஜூலையாக இருக்கட்டும் இல்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட்லையாக இருக்கட்டும், அது முதுமலை ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் கூட சரி, புலி தான் அதிகமாக பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சிறுத்தைகளை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ரொம்ப ரேராக பார்க்குற மாதிரி தெரியுது. பட் அட்லீஸ்ட் இங்கே ஜூலையாவது சிறுத்தை இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்படி போகிற மாதிரி எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நான் இது வரைக்கும் நிறையா உடம்பு பார்த்துருக்கேன். பட் பார்த்ததுலே இதுதான் ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. ஜூம் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. எப்படி சைஸாக ஓட்டுறான் பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்த ஸ்பாட்டு தான் இந்த முதலைகள் இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா நிறையா வெரைட்டி ஆஃப் முதலைகள்லாம் இருக்குது. பட் குழந்தைகளை மறக்காமல் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் மீன்கள் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மீன்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒருத்தான இடம். இருக்க முடியும் சார். ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. உண்மையை சொன்னால் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கே கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது. கொஞ்சம் பீதியாகவும் தாங்க இருக்குது. அது என்னன்னு தெரில. பாம்பு பார்த்தா மட்டும் அப்படி தோணுதான். நம்ம ரொம்ப வருடங்களாகவே டிவிலேயோ ரீல்ஸ்லேயோ இல்லை நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லையோ பார்த்த இந்த ரைனோசரஸ் ஃபஸ்ட் டைம் இந்த ஜூவில் பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ தான் போட்டாலும் திரிகிட்டே இருக்காங்க. சாப்பிடுவான் தூங்குவான் போல், அவ்வளோதான் விளையாடுது. நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ஜூவோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம குட்டி தம்பி, சின்ன தம்பி, அந்த குட்டி யானையை பார்க்க தான் வந்திருக்கோம். தூரத்தில் வர மேய்ஞ்சிட்ருக்காங்க. இங்கே 1 இல்லை 2 இல்லை, நிறைய யானைகள் அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கீங்களா? இருக்கானா 10 லட்சம் சாப்பிட்றது தூங்குறது வேலையை வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாகவே ரொம்பவும் எதிர்பார்த்து பார்க்க நினச்ச ஒரு அனிமல் தான் இந்த ஜிராஃபி. இது உங்களுக்காக. இது ரொம்ப தூரமாக இருக்குது. அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில. பட் உங்களுக்கு காமிக்கிறேன்.